இன்னைக்கு எதோட நான் முடிச்சோம் நம்ம கண்ணா? பிசினஸ் எத்திக்ஸா முடிச்சிட்டோம்ல. இப்போ கான்செப்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்யூன்னு சொல்லுவாங்கடா. இட் மீன்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் என்னோட எமோஷன்ஸை நான் எப்படி ஒரு பாசிட்டிவ் வேவா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கும் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கும் எப்படி நான் யூஸ் பண்றேன்றது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இட் பில்ட்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப்ஸ் வேர் எவர் யூ கோ. ஓகே, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து 4 அட்ரிபியூட் இருக்குக்கணும். ஒன்று வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னோட பிஹேவியரையும் எமோஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமா நான் வந்து என்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, என்னோட நான் யாரு, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸஸ் என்ன, என்னோட கான்ஃபிடன்ஸ் லிமிட் எப்படி இருக்கு, நானே எனக்குள்ள பேசி நான் யாருன்னு கேட்கறது செல்ஃப் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ்னா என்ன அர்த்தம், நான் என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு நான் சுத்தி இருக்கிற இப்ப சூழ்நிலையோட நான் எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கேன், எதனால என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியல, அவங்களோடது எனக்கு எது இம்பாக்ட் ஆகிறது, அவங்களோடது எது எனக்கு பாசிட்டிவா இம்பாக்ட் ஆகிறது, எது நெகட்டிவா இம்பாக்ட் ஆகிறது, எதனால நான் வந்து சோஷியலா இருக்க முடியுது, எல்லாருக்கூடயும் நான் ஜாலியா பேச முடியுது அப்படின்னு யோசிக்கிறது சோஷியல் அவேர்னஸ். ரெண்டு இருக்கு செல்லம், செல்ஃப் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட எப்படி பண்றேன், இப்போ எனக்கு ஒரு குரூப்பா வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றேன், ஒரு டீம் கூட என்னால எப்படி அலைன் பண்ணி ஒர்க் பண்ண முடியுது, இண்டிவிஜுவலா எப்படி ஒர்க் பண்ணி அலைன் பண்ணி எப்படி குட் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்றேன், அந்த மாதிரி யோசிக்கிறது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். புரியுறதா? இதோட சேர்ந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கூடா, எதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கு. தட் இஸ் இது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சி, அதாவது நிறைய பீப்புள் வந்து ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஓகே, ஆனா ஆஹ், அவங்களால சக்சஸ் எடுத்துட்டு வர முடியல. ஓகே, பட் ஸ்மார்ட்டா இல்லாத பீப்புள் சக்சஸ் எடுத்துட்டு வராங்க. ஸ்- பயங்கர பிரில்லியண்டா இருக்காங்க அகாடமிக்கா, பட் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ஒர்க்ல இருக்க முடியல. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஐக்யூன்னு சொல்லுவாங்க. அது ஐக்யூன்றது வந்து இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டா அதுவும் சொல்லுவாங்க. இக்யூன்றது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணணும், எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, ஃபைனல் எக்ஸாம்ஸ் எப்படி கிராக் அவுட் பண்றது அப்படின்னு சொல்றது தான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சி, நான் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னையே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு சுத்தி இருக்கிற கஷ்டம் என்ன, அது என்ன எப்படி இம்பாக்ட் பண்றதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப வந்து நிறைய ஜாப் எடுக்கிறதுல கூட அவங்க பிரில்லியண்டான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சூழ்நிலையை நீ எப்படி போல்டா ஃபேஸ் பண்ற, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உன்னால போல்டா ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஹெல்த் ஹெல்த்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கனெக்டே பண்ணிக்க கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணோம்னா சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஓகேவாடா? ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி the first step to improve the emotional intelligence is to learn how to manage your stress. மென்டல் ஹெல்த்னா என்ன? மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும். எனக்கு வந்து நிஜமாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மேனேஜரோட ஒர்க் பண்றது அப்படின்னா, ஓகே, போய் போய் அவங்களுக்கு இருக்கிற பாஸ் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒர்க் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ இப்ப சொல்லாமே விட்டோம்னா என்ன ஆயிடும், நம்மளோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாமையே ஆயிடும். இப்ப பாத்தியாடா இந்த இது, அந்த ரித்திகாவா, சாரி, ரித்தன்யா. ஆ, என்ன என்ன அவுட்கம்னு நினைக்கிறீங்க நீங்க அதோடது? என்ன பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா? சரி, இப்போ given a situation, இப்போ அம்மா அப்பாவும் சேஸ்
இல்ல இல்ல யூ வில் ஹாவ் டு அட்ஜஸ்ட், இந்த மாதிரி தான் இருக்கும், லைக் நோ மேரேஜ் லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அம்மா அப்பாவும் சொல்றாங்கன்னா, அப்போ என்ன பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணு? இல்ல அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணிருக்கலாம்? ஹஸ்பண்ட் ஒர்க் அவுட் ஆகலடா. ஹஸ்பண்ட் ஒரு அவர் அவ்வளவுதான். அம்மா அப்பாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிருக்காங்க செல்லம், அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிருக்காங்கடா அவங்க. அம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காங்க. அது அவங்களுக்கு இன்னும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது, பொறுத்துக்கோலாம் சொல்லக்கூடாது சிவானி. யூ ஹாவ் டு கோ டு அ போலீஸ் ஸ்டேஷன். யூ ஹாவ் டு டெல் த போலீஸ் ஸ்டேஷன் தட் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, அம்மா அப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க, எனக்கு வந்து ஐ நீட் அ இது, ஓகே. யார் அந்த போலீஸ்லயுமா? ஆனா நான் நான் கேஸ் படிச்சதுல அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இனிமே நீ அங்க வீட்டுக்கு போக வேண்டாம். ரீசனே என்னன்னா, நம்ம வந்து we should be very bold enough to face any type of situation, and for that சூசைட் பண்ணிக்கிறது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடையாது. ஈவன் வந்து ஈவன் if the parents still know you have to adjust, not like required. அப்பா அம்மா சொல்ற அப்பா அம்மா சொல்றதெல்லாம் வந்து should not keep lonely. இது வந்து கிட்டத்தட்ட வந்து more of a how do you know exercise your mind தான் மேட்டர். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். unless and until the other side doesn't understand, not required, we need not have to put a பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். we can just move out, அவ்வளவுதான். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, irrespective of whether it's அப்பா அப்பா ஆர் அம்மா அப்பான்றது, அம்மா அப்பா நம்மளுக்கு எப்பவுமே நல்லது சொல்லுவாங்க, அவங்கள விட்டுட்டு be it's a லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆஃபீஸ் கொலீக், யார் வேணாலும், we can just move out. அண்ட் ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வச்சிருக்கலாமே தவிர, அன்லெஸ் அண்ட் அன்டில் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நாட் அஃபெக்டட், ஓகே ஃபைன். when our self respect is affected, we can always move out. And finally the point the emotional intelligence says is, we should know how to manage the situations and come out of that. நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னா நடுவுல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், அதை தகர்த்து எரிஞ்சிட்டு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும்ன்றதுதான். இங்க வந்து மாரல் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க கணோ. இத படிங்க, இந்த 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 பாராவை படிங்க. ஒரு நிமிஷம் செல்லமா, இந்த கொஸ்டின் மார்க் பதிலா எஃப் சப்ஸ்டிட் பண்ணிக்கோடா. இஃப் எஃப் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. படி. ரிஃப்ளெக்ஷன் சொல்லும், கரெக்ட்.
ஸோ மாரல் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து அச்சீவ் ஆகணும். See, suppose வந்து ரொம்ப நம்ம வந்து we are telling our problem and no action is taken அப்படின்னா just we can move out அவ்வளவுதான். அதுக்காக we should not get into any final stage of we should always ensure that an ethical climate வந்து is there. எத்திக்கல்னா our values are respected. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்பவுமே நம்ம அலைன் பண்ணிக்கணும். அதுதான் எமோஷனல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸோட நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே டே டு டே பேசிஸ்ல ஒரு கனெக்டிவிட்டி இருந்தே இருந்திருக்கணும். ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் எத்திக்ஸ் அண்ட் பேஸ் எல்லாமே வந்து எவ்வளோ லாங் ரன்ல ஒரு பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்றத காமிக்கும். ஓகே, மேனேஜ்மெண்ட் டீம்ன்றது வந்து என்டையர் கம்பெனியோட டோன் அவங்க தான். ஓகேவா? அவங்க எத்திக்கல் ப்ராக்டிசஸும் பிஹேவியரும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த லீடரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன். அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு தூரம் எத்திக்கல் பிஹேவியர் ப்ராப்பர் எத்திக்கல் பிஹேவியர் பில்ட் ஆகுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கம்பெனிக்கு லாங் லாஸ்டிங் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ரன்னிங் அ பிஸ்னஸ் இன் an ethical manner from the top down builds a stronger bond between individuals on the management team, further creating stability within the company. See, management வந்து is leading an organization in an ethical manner and employees follow in these steps now. Employees make better decisions in less time with business ethics as a guiding principle. This increases productivity and overall employee morale. சப்போஸ் பாருங்க கண்ணா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு வேலையை முடிக்கிறான் ஆனஸ்டி இன்டெகிரிட்டியோட முடிக்கிறான்னா அது ஆர்கனைசேஷனுக்கு நல்ல பெனிஃபிட் தானே. ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்டா இருக்கும்போது என்ன ஆகும், இது பண்ணும்போது லாயலா இருக்கும்போதும் ப்ராப்பரா மாரல் வேல்யூவா இருக்கும்போது ஆர்கனைசேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்றது வந்து ரீச்சஸ் ஃபார் பியாண்ட் தி எம்ப்ளாயி லாயல்ட்டி அண்ட் மொரேல் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் டீம் பாண்ட். இப்போ பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய வர 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 என்ன ஆகும்னா மாரல் எத்திக்கல் வேல்யூஸையும் கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ்ன்றது வந்து அதர் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இஸ் பேசிக்லி paramount, வெரி இம்பார்ட்டன்ட் டிட்டர்மைனிங் வெதர் கம்பெனி இஸ் அ worthwhile இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கம்பெனி ரெப்புடேஷன் வந்து கம்மியாகிற பட்சத்தில் எனக்கு நெட் நல்லா இருக்கேடா செல்லுமா, பிரச்சனை இல்லையேடா. இப்போ கேக்குதா? ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து கம்மியாகும் போது இன்வெஸ்டர்ஸும் கம்மியாயிட்டே போவாங்க. ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷன் கான்ஸ்டன்டா இருந்தது கன்சிஸ்டன்டா இருந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸோட ரெப்புடேஷன் அந்த கம்பெனி இருக்கிற குட்வில் பிராண்ட் வேல்யூ எல்லாமே சூப்பரா போயிட்டே இருக்கும். பாசிட்டிவா இருக்கும்போது கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம், கம்பெனி தன்னோட எம்ப்ளாயீஸை கரெக்டாக ட்ரீட் பண்றாங்க, என்விரான்மெண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு கன்சியூமர் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் தான்டா இதெல்லாம். அந்த 4 கொஸ்டின் தரவா படிச்சிட்டீங்களா? பக்கா தரம். ஆமா. அப்புறம் இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். இன்டர்னல் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல நம்மளோட சிஎஃப்ஏ சிஎஃப்ஏ சேர்த்து காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட் சேர்த்து எல்லாமே என்ன சொல்றதுன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ். செல்லம் செல்லம் ஒரே நிமிஷம்டா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம். சிவானி வந்துட்டேன்டா. ஸோ அதான் சொல்லுமா, இப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்றது வந்து செட் ஆஃப் கைடிங் பிரின்சிபல்ஸ் இன்டென்ட் டு என்ஷூர் அ பிசினஸ் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆக்ட் வித் ஹானஸ்டி. ஹானஸ்டா இருக்கிறதுடா. இன்டெகிரிட்டினா எல்லா ஃபேக்ட்ஸையும் ரிவீல் பண்ணி, ஓகேவா, எதுலயுமே வந்து ஒரு என்ன சொல்ற இது இல்லாம என்ன சொல்ல மறைக்காம. வாய்ஸ் ஸ்டக்கா தான் எனக்கு கரெக்டா இருக்கேடா. தெரியலையே செல்லம். 5 ஃபுல் லைட்டா எரியுது. இப்ப கேக்குறதா? A code of ethics in business is a set of guiding principles intended to ensure a business and its employees act with honesty, integrity in all facets of its day-to-day operations, to engage only in acts that promote a benefit of the society. எல்லா கம்பெனிஸும் will have a different code of ethics with different areas of interest. ஒன்று வந்து 5 டைப் ஆஃப் முக்கியமான கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குடா. இன்டெகிரிட்டி, objectivity, professional competence, confidentiality and professional behavior. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னன்னா
எதுவுமே ஹைட் பண்ணாம பண்றது. பப்ளிக் கிட்ட இருந்து, கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து, எம்ப்ளாயி கிட்ட இருந்து, அதாவது ஒரு ஒரு கொலீக் வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்றோம், அந்த கொலீக் கிட்ட எதுவும் ஹைட் பண்ணாம பண்றது இன்டெகிரிட்டி. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்னா அவங்க சொந்த டிசிஷனை கொடுக்குமே தவிர இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி கொடுக்க கூடாது. அதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்னன்னா, எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒப்ஜெக்டிவிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷனோட அலைன் பண்ணி நம்மளோட டிசிஷன் மேக்கிங் இருக்கு அப்படின்னு பண்றது அப்ஜெக்டிவிட்டி. அண்ட் எப்பவுமே வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும், ப்ரொஃபஷனல் பிஹேவியரோட இருக்கணும். ப்ரொஃபஷனல் பிஹேவியர்னா நான் as a காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஐ எம் சப்போஸ் டு ஃபாலோ ஆல் த நார்ம்ஸ் ஆர் ஆல் த எத்திக்ஸ் வாட் எவர் இஸ் அடாப்டட் பை இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான், பீட் யுவர் மெட்டீரியல் காஸ்டிங்காக இருக்கட்டும், நான் வந்து இல்லை இஃப் ஐம் கெட்டிங் இன் டு லேபர் காஸ்டிங், அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறதோ அதை பக்காவாக நான் ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ப்ரொஃபஷன் வரும்போது பர்சனல்லையும் ப்ரொஃபஷனலையும் கரெக்ட் பண்ணிக்கவே கூடாது. எப்போவுமே தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? எப்போவுமே லைக் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணும். இதுதான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நீங்க கூட சொன்னீங்களே உங்க அத்தை வந்து போலீஸா இருக்காங்க, ஆனா அந்த இதெல்லாம் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பர்சனல் இஸ் டிஃப்ரெண்ட். ஆல்வேஸ் வி ஷுட் என்ஷூர் தட் வி ஷுட் ஆக்ட் as on a professional. See, your client might be your friend's friend, but that is a different track, but the professionalism has to be maintained. குட். நெக்ஸ்ட் பார்க்கணும், 7 principles ஆஃப் பப்ளிக் லைஃப். ரொம்ப ஈஸிடா அது. ஒன்று, நான் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு நான் காஸ்ட் ஆடிட் போனேன்னா எப்போவுமே நான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கம்பெனியில் ஃப்ளா இருக்குன்னா ஃப்ளா இருக்குன்னு எழுதிடணும். இல்ல இல்ல இது என் ஃப்ரெண்டோட கம்பெனி, அவனுக்கு பிரச்சனை ஆயிடும் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் வில் அல்டிமேட்லி அஃபெக்ட் த இன்வெஸ்டர்ஸ், இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப்லெஸ்னஸ், integrity. Holders of public office must avoid placing themselves under any obligation to people or organization that may try inappropriately influence them in their work. Objectivity. Holders of public office must act and take decision impartially. Accountability. Holders of public office வந்து are accountable to the public. They are very much accountable to the public. ஓப்பன்னஸ்னா நீ என்ன நினைக்கிறடா? ஓப்பன்னஸ், ஹானஸ்டி, லீடர்ஷிப்னா உன்னோட பாயிண்ட்ஸ். வெரி குட். கரெக்ட். ஹானஸ்டினா என்ன? ம். அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அங்க நேர்மையா இருக்கும். அவங்க வந்து இல்ல இல்ல பைசா வாங்கிக்கோங்க, லைக் நான் வந்து இந்த சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன் சொல்ல சொல்லக்கூடாது. நேர்மையா இருக்கணும். லீடர்ஷிப்னா என்ன நினைக்கிறடா அந்த வார்த்தை? கரெக்ட். இப்போ வந்து 4 ஒர்க்கர் இருக்காங்க. ஒரு ஒர்க்கர் வந்து ஜென்யூனா இருக்கான், பட் இன்னொரு ஒர்க்கர் வந்து உங்க ஃப்ரெண்டோட யாரோ ரிலேட்டிவ்னா நீங்க வந்து எந்த ஒர்க்கர் ஜென்யூனா இருக்கணும்னா அவன் சைடு தான் பேசணும். ஓகேவா? ஆல்வேஸ் யூ ஹேவ் டு சேலஞ்ச் த புவர் பிஹேவியர். புவர் பிஹேவியர் எப்பவுமே என்டர்டெயின் பண்ணவே கூடாது. 7 principles இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் ஆட்டிடியூட். வேல்யூ அண்ட் ஆட்டிடியூட்ன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம், இதுல வந்து 3 விஷயம் இருக்குடா அந்த வேல்யூ அண்ட் ஆட்டிடியூட்ல. ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ்ன்றதுனாலே என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ பப்ளிக். பப்ளிக்குக்காக, பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், நம்பர் ஒன். அப்புறம் இதில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ்ன்றது வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்டா. நம்பர்ஸ், ஃபிகர்ஸ் எல்லாமே சம் எவிடன்சஸோட தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி லைக் இப்போ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டாக்ஸேஷன் ஆடிட்டிங்லாம் இருக்காங்க அப்படின்னா எப்பவுமே வந்து they should work for the progress of the society. ஒரு public understanding of all these diverging roles and responsibilities of different accounting specialists working in business, public perceptions of their value may be misinformed. அதாவது ஒரு பப்ளிக்கு வந்து இதுதான்
தேவையா இருக்குன்ற ஒரு விஷயத்த தெரியாம இருக்காங்கன்னா அவங்க வந்து குடுக்குற வேல்யூஸ் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு பப்ளிக்கோட நீட் என்ன, அந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றத மைண்ட்ல நான் எப்பவுமே வச்சுட்டு as a chartered accountant or a cost accountant or a company secretary should work it out. Okay, competent professional accountant is an invaluable asset to the company. அவன் வந்து எப்பவுமே வந்து கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ்ல ஸ்க்ரூட்டனி பண்ணி கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு வந்து he should ask, he should always work in a business ask challenging questions. கேட்கணும், இது ஏன் இப்படி இல்லை, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கணும். பிஸ்னஸ் ஆஸ்க் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ். The training in accounting enables to adopt a pragmatic an objective approach to solving issues. காஸ்ட் இது இது அப்படியே ஜஸ்ட் ஓவராலா எழுதிக்கூடா இல்ல 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து ப்ராப்ளம் சால்விங்கா, அவனுக்கு கரெக்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஒவ்வொரு மேனேஜர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸை ரேட் பண்ண தெரியணும். ஸ்கோர் கீப்பிங்னு சொல்லுவாங்க அது. அட்டென்ஷன் டைரக்டிங்னா என்ன, இந்த ஸ்கோர் கீப்பிங் ஃபங்க்ஷன்ன்றது வந்து இந்த ரேட்டிங் கொடுக்குறான் இல்லையா, அது அந்த எண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆகணும். அண்ட் ப்ரீவியஸ் பீரியடுக்கும் இந்த பீரியடுக்குமான ஸ்கோரிங் எப்படி இருக்கு, இன்னும் பெட்டரா என்ன இம்ப்ரூவ், ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு, இன்னும் வந்து எதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆக்ட் ஆகுது, இந்த பர்டிகுலர் விஷயத்துல வீக்னஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது வேல்யூ செயின். வேல்யூ செயின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கஷ்டமான ஒரு வேலைடா. நீ எதுடா சோஃபார் கஷ்டமான வேலையா ஃபீல் பண்ணிருக்க? கஷ்டமான வேலையே செஞ்சது இல்ல, இல்ல எல்லா வேலையுமே உங்களுக்கு ஈஸி ஆயிட்டா? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ அந்த பாத்திரம் விளக்குறது வந்து இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜாப்னு வச்சுக்கோயேன். அதை வந்து இந்த வேல்யூ செயின் என்ன பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் உனக்கு வந்து பிரிச்சு கொடுக்கும். அந்த வேல்யூ செயின் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நீ பண்ணினா நீ அதை ஒரு ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிருக்கிற அந்த விஷுவலைசேஷனை பிரேக்கப் பண்ணிடுமா. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல ஒரு நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் இது பண்ணும்போது ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2, ப்ரையாரிட்டி 3 போடும்போது ப்ரையாரிட்டி 1 போட்டு டிஃபிகல்ட் ஜாபா இருக்கலாம், ப்ரையாரிட்டி 1 போட்டு அது ஈஸி ஜாபா கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ ப்ரையாரிட்டி 1 போட்டு டிஃபிகல்ட் ஜாபா இருக்குன்னா இந்த வேல்யூ செயின் என்ன பண்ணி கொடுக்கும்னா, ஓகே நீ இதை டிஃபிகல்ட் ஜாபா விஷுவலைசேஷன் பண்றல, அதை குட்டி குட்டியா பிரிச்சுக்கோ, சீக்வன்ஸ் ஆக்டிவிட்டீஸா பிரிச்சுக்கோ. பிரிச்சுண்ட அப்படின்னா அப்போ வந்து யூ வில் கெட் ப்ராப்பர் டிசிஷன் சப்போர்ட் ஃபார் த மேனேஜர்ஸ் இன் ஈச் ஆக்டிவிட்டி ஆஃப் வேல்யூ செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. ஸோ கஷ்டமான ஜாபை விஷுவலைஸ் பண்ணும்போது அதை பிரேக்கிங் அப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸா பண்ணி சீக்வன்ஸ், இதுக்கப்புறம் இது பண்ணு, இதுக்கப்புறம் இது பண்ணு, இதுக்கப்புறம் இது பண்ணு அப்படின்னு சொல்லி தருமா அது வேல்யூ செயின் கான்செப்ட். அந்த வேல்யூ செயின் கான்செப்ட் வந்து என்ன பண்ணிக்கோன்னா, மேனேஜர்ஸோட டிசிஷன் நீடை வந்து கன்சிடர் பண்ணி 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்குமாங்கண்ணா. கஸ்டமர் ஃபோக்கஸ் எப்படி, கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் எப்படி, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி, வேல்யூ செயின் சப்ளை செயின் அனாலிசிஸ் எப்படி, இந்த 4 விஷயத்தையும் இட் வில் டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். கஸ்டமர் ஃபோக்கஸ், கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேல்யூ செயின் அண்ட் சப்ளை செயின் அனாலிசிஸ். இந்த கஸ்டமர் ஃபோக்கஸ்ன்றது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ்ன்றது 3 இருக்கு, 4 இருக்குடா. காஸ்ட் இது வந்து எம்சிக்யூல வரும். நீங்க சிவானி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ணா. காஸ்ட், குவாலிட்டி, டைம் அண்ட் இனோவேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குட். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ரா. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கெய்சன்னு சொல்லுவாங்க. கெய்சன்னா என்ன? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இட் இஸ் a popular theme. Innovation related to this area in costing is called as Kaizen costing. Okay. Value chain and supply chain analysis என்றது, value chain is a strategic framework for analysis of competitive advantage which was மைக்கேல் போர்ட்டர்னு ஒருத்தர் இருக்காருடா. அதாவது strategic managementன்னு ஒன்று படிப்படா ஸ்டேஜ் 2ல. அதுல we will get into the topics of the lot of strategies. அதுல supply chain analysis ஒரு செயினை
மைக்கேல் போர்ட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு படிப்போம் நம்ம. சூப்பரா கொடுத்துருப்பாங்க கண்ணா. அது எப்படின்னு சொல்ற பாருங்களேன். கண்ணாடி இல்லையா, ஒரு மாதிரி இதுவா இருக்கு, ஹெவியா ஃபீல் பண்றேன். கண்ணாடி இதுக்கு கொடுத்துருக்கேன் இங்க. மைக்கேல் போர்ட்டர் ஃப்ரேம்வொர்க்ன்றது வந்து ஃபோர்ஸஸ் பத்தி சொல்றாரு அவர். ஸோ இதை டீப்பா ஸ்டேஜ் 2ல படிப்பீங்க. அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படிலாம் வந்து உங்களுக்கு த்ரெட்ஸ் வரும், ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படிலாம் வந்து த்ரெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்பர் 1 வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. புதுசா இப்போ ஒரு ஒரு இப்போ வந்து சர்ஃப் எக்ஸல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, சரியா? அவங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? சர்ஃப் எக்ஸலுக்கு காம்படிட்டர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ கரெக்ட். இவங்களுக்கு ஆம், நீங்க சிந்தால் யூஸ் பண்ணுவீங்கல்ல, சிந்தாலுக்கு காம்படிட்டர் யாரா? ஹமாம் சூப். குட். இப்ப இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க செல்லம், சிந்தாலுக்கு வந்து காம்படிட்டர்னா ஃபர்ஸ்ட் அந்த காம்படிட்டரோட த்ரெட்டை வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரிவல்ரி அமங் த எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ். இப்ப புதுசா ஒரு சோப்பு வரான்டா, யாரோ ஒரு சோப்பு வரான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வந்து டவ் எக்ஸிஸ்டிங் சோப்பு தான், புதுசா ஏதாவது சோப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியல ஏதோ ஒன்று. அப்ப அந்த நியூ என்ட்ரன்ட்னு வாங்க புதுசா வர சோப்பை என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல நியூ என்ட்ரன்ட், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் இந்த எக்ஸிஸ்டிங் காம்படிட்டிவ்னஸ். இது இப்போ சோப்புக்கு வந்து சப்ஸ்டியூட் என்ன? சோப் வாஷா, சோப் அது என்னது, சோப் லிக்விடா? சோப்புக்கு சோப் லிக்விட் தானே காம்படிட்டர், சாரி சப்ஸ்டியூட். சோப் லிக்விட்ஸ் நிறைய இருக்காங்கல்ல, சோப் லிக்விட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பாடி வாஷ் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கடா? இவங்களா பாடி வாஷ் இல்லையா? டோ பாடி வாஷ் இருக்கு, நிறைய லக்ஸோடதுலாம் இருக்கு. இப்போ பாடி வாஷ் சோப்போட சப்ஸ்டியூட் எது? பாடி வாஷ். அப்போ அந்த பாடி வாஷ் த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட் எப்படி, பாடி வாஷ் வரதுனால சிந்தால் எப்படி அஃபெக்ட் ஆறாங்க? பார்கெனிங் பவர் ஆஃப் தி பையர்ஸ். சிந்தால் வாங்குறாங்க, ஆனாலும் சிந்தால் வாங்குற பிரைஸ்க்கு பையர்ஸால அஃபோர்ட் பண்ண முடியறதா? அதே மாதிரி சிந்தால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரா மெட்டீரியல்லாம் குவாலிட்டியா கிடைக்கிறதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல கண்ணா. ஒரு சிந்தால் சோப்பு தான், அதோட 5 சிந்தால் யார் ப்ரொடியூஸ் பண்ணா? கோத்ரெஜா? அன்னைக்கு பார்த்தோம் கோத்ரெஜ் வந்து 5 ஃபோர்சஸ் மாடல். கோத்ரெஜ் 5 ஃபோர்சஸ் மாடல் வித் ரெஸ்பெக்ட் டு சிந்தால் பார்த்தோன்னா இது 5ஆ இருக்கும். இது என்னது, ஹமாமோடது எப்படி ஃபேஸ் பண்ணணும், நியூவா வர ப்ராடக்ட் எப்படி ஃபேஸ் பண்ணணும், பாடி வாஷுக்கான டிமாண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணணும், பையருக்கு நம்ம சிந்தால் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, பையர் சப்ளையருக்கு வந்து குவாலிட்டியா நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறான்ற இந்த அனாலிசிஸ் இருக்குல்ல கண்ணா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ செயின், சப்ளை செயின் அனாலிசிஸ் அப்படின்வாங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்க எழுதலாம். அதாவது let's take Synthol as an example. கோத்ரெஜ் அது சிந்தால். ஓ ஓகே, லெட்ஸ் அப்ப ஹமாம் எடுத்துக்கலாம். இப்போ ஹமாமுக்கு ரைவல்ரி வந்து சிந்தால். அப்போ அந்த அனாலிசிஸ் பண்றது நியூ ப்ராடக்ட். இங்க வந்து பாடி வாஷ்,
ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி. இது வந்து பையர் நெகோசியேஷன். புரியுதாடா? ஒரு ப்ராடக்ட் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை செயின் அனாலிசிஸ் ஆர் வேல்யூ செயின் அனாலிசிஸ். இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் இருக்குல்ல, அதுக்கு இது எக்ஸாம்பிள். ஓகே, குட். சலம், எத்திக்கல் காண்டாக்ட்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்டா, மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி. என்ன சொல்றோம்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் வந்து எத்திக்கலா ஒர்க் பண்ணணும். அதாவது நம்ம வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நம்பர்ஸ். எத்திக்கல் டயலமாஸ் இருக்கவே கூடாது. எத்திக்கல் டயலமாஸ்னா ஐயோ நம்ம இப்ப ரிப்போர்ட் பண்ணிட்டான்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா, அந்த மாதிரி ஒரு இது இல்லாம அவன் வந்து எந்த விதமான பயாஸும் இல்லாம எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஒப்பீனியன். ஓகே, அதே மாதிரி காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்னா இட் ஷுட் பி அப்டேட்டட் வித் ப்ராப்பர் எவிடன்சஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ எந்த ஃபோரம்க்கு வந்து நம்ம அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறோன்றது மேட்டர் செல்லம். இப்போ வித்தின் த ஆர்கனைசேஷன்னா எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இல்ல அது வந்து இட் கோஸ் டு இன்வெஸ்டர்ஸ்னா எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயிக்கு போறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து கிளைண்ட்டையும் பார்க்குறேன், கிளைண்ட்டோட காம்படிட்டரையும் பார்க்குறேன்னா காம்படிட்டருக்கு எப்படி போய் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்ன்னு போய் சொல்லக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அதாவது நான் எம்ப்ளாயருக்கு பிஹாஃபா ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ரெமியூனரேஷனோ ஒரு ஃபீயோ எது நான் பண்றதா இருந்தாலும் ப்ராப்பரா ப்ராப்பரான மோட்ல பண்ணணும். சரியா? அப்புறம் எல்லா வி ஷுட் டேக் ஆல் த ஸ்டெப்ஸ் இன் அரேஞ்சிங் எனி என்கேஜ்மெண்ட் அஸ் அ கன்சல்டன்டா தான் இருக்கணும். அவனுக்கு வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் தி காஸ்ட் கொடுக்கறதுல கன்சல்டன்டா இருக்கணும் அப்படின்னா அந்த லிமிட்டோட அந்த பவரோட விட்டுறணும். அதே மாதிரி குட் ஃபெய்த்ல பண்ணணும், கர்ட்டசியா இருக்கணும். ஒரு கம்பெனியோட இதை பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதை அப்படி சொன்னாங்கன்னாக்கா ப்ரையர் கம்பெனி கனெக்ஷன் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கமிஷன் வாங்குறது, தேவையில்லாம வேலைகள் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் காம்பீட்டன்ஸ் எக்ஸ்பிரஸ் இது வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதை ஓவர்சீ பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆஸ் அ என்ன ரோல் நம்ம இருக்கோன்றது இம்பார்ட்டன்ட். காஸ்ட் அக்கௌண்டண்டா எம்ப்ளாயியா இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பண்ணும். இல்ல கன்சல்டண்டா இருக்கானா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். இல்ல நான் வந்து கிளைண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபார் டெம்பரரி வெஞ்சர்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும். அதெல்லாம் தான் செல்லமா எத்திக்கல் கான்டாக்ட். கேஸ் ஸ்டடி படிங்க செல்லம். ஒரு எக்ஸ் இருக்காரு, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. as per that அவனுக்கு கம்பெனி பத்தி தெரியும், ஆனா அது விச் இஸ் ஃபினான்ஷியலி அன்ஃபேவரபிள். அது அந்த கம்பெனி பத்தி அவன் தெரிஞ்சிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து வெளியில சொன்னான்னா பெரிய எஃபெக்ட் ஆயிடும். அந்த டைரக்டர், அந்த கம்பெனி டைரக்டர் என்ன பண்றான்னா ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து தப்பு தப்பா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஏன் காமிக்கிறோம்னா அப்பதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கம்பெனி மேல இதுவாகாது. இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? நோ, எக்ஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் இன் ஹிஸ் ஆக்ஷன், ஹிஸ் காண்டக்ட் இஸ் அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல். அப்ப சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லணும். அவன் ஃபிடியூஷரி டியூட்டியை வந்து பிரீச் பண்றான். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபால்சிஃபையாக பண்ணான்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராடுன்னு இது பண்ணுவாங்க. கார்பரேட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபாலோ பண்ணணும். ஏதாவது தப்பு நடந்ததுன்னா செபி உள்ள வந்து கம்பெனி ஆக்ட் உள்ள வந்து அவனுக்கு ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா ஷேர் ஹோல்டருக்கு ட்ரஸ்டே இல்லாம போயிடும். அப்ப ஷேர் ஹோல்டர் ட்ரஸ்ட் இல்லைன்னா என்ன? இந்த கம்பெனியோட ஷேர்ல வித்துருவாங்க. வித்துட்டா என்ன? கம்பெனி ஷேர் பிரைஸ் டவுன்ல போயிடும். புரியுதா செல்லாம்?
ஆமா. ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ எழுதிட்டு ரீசன்ஸ் எழுதிட்டு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணோம் செல்லம். கேஸ் ஸ்டடி 2 படிங்க செல்லம். ராட்டிஃபை செல்லம். ராட்டிஃபைனா அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். லா வேர்டு. ராட்டிஃபையிங்னா அக்செப்டிங் அப்படின்னு அர்த்தம். படிங்க. இந்த ப்ரமோட்டர் என்ன பண்றான் தெரியுமா? அவனோட ப்ராப்பர்ட்டிய விக்கணும்னு சொல்லிட்டு ஹை பிரைஸ்க்கு இது பண்றான். அது அன்ஃபேரா இருக்குடா. ஆனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவன் அப்பாயிண்ட் பண்றான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நாமினிஸ்க்கு அப்பாயிண்ட் பண்றான். அவனோட சேல் பிரைஸ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி பண்றான். இப்ப அவன் எத்திக்கலி ஜஸ்டிஃபைடா? இல்ல. கரெக்ட்டா? ஹை பிரைஸ்க்கு ரொம்ப ஹை பிரைஸ் பண்றது தப்பு இல்லையா? So he is not ethically justified in his actions. His behavior involves a conflict of interest, unfair dealing and breach of fiduciary duty. ஏன் வந்து ஆக்ஷன்ஸ்லாம் அன்எத்திக்கல்னு இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு கொஞ்சம் பேசணும் நம்ம. ஏன்னா இஸ் இன்ஃப்ளேட்டிங் த பிரைஸ். அவனே டெம்பரரியா இன்ஃப்ளேட் பண்றான். அப்ப என்ன பண்றான்? அவன் பொசிஷனா அபியூஸ் பண்றான். சில பேர் இருப்பாங்களடா, நான் இதோட எம்டி, இந்த நிலம் என்னோட நிலம், நான் வந்து பெரிய லாயரு, அப்ப நான் இதுக்கு தான் விப்பேன். கம்பல் பண்ணுவாங்கல்ல போய் மிரட்டி கிரட்டி. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த கேஸ் ஸ்டடி 2. அதே மாதிரி எப்பவுமே போர்டு வந்து இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறதுக்கு பண்ணும். நாமினிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுனால அன்ஃபேர் டீல் காம்ப்ரமைசஸ்க்குலாம் அது அக்செப்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேவா செல்லம்? எண்ட் ஆஃப் த டே இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ்க்கு வயலேஷனா இருக்கு. லீகல் செபியும் கம்பெனி ஆக்டும் என்ன சொல்றாங்க? ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் எப்பவுமே ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷுட் டிஸ்க்ளோஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். இஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அன்ஃபேர் டீல் ஏதாவது பண்ணாங்கன்னா இசட் வந்து கண்டிப்பா பெனாலிட்டியோ இல்ல லா சூட்டோ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே இசட் ஆக்ஷன்ஸ் வாஸ் அ கிளியர் பிரீச் ஆஃப் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹென்ஸ் he should act fairly and prioritize the companies and shareholder interests over personal gain. புரியுதா செல்லம்? இது ஃபுல்லா முடிச்சாச்சுடா. 15% ஓடது முடிச்சாச்சு செல்லம். நம்ம நான் அமுச்சு விடுறேன். அமிச்சிட்டேனாடா செல்லமா? அப்பனா ஓகே. ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் செல்லம். பாத்தீங்களா? ஒரு ஒரு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பிசினஸ் எத்திக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா 20 மார்க்ஸ் வரும்டா. 15 to 20 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். இப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நல்லா தரவு பண்ணி படிச்சிருங்க. இப்பவே 14 மார்க்குக்கு ரெடி பண்ணிருங்க. ஓகேவா? சரி செல்லமா, நம்ம கரெக்டா 12 o'clock திருப்பி ஜாயின் பண்ணலாம்டா. ஓகே. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க செல்லம், கிளாரிஃபை பண்றேன். டிடி கண்டினியூ பண்ணலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபர்தரா அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வச்சு சம்ஸ். ஓகேவா? சாரி சாரி சாரி, அடிஷ்னல் கொஸ்டின் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்காடா? கோத்ரூ பண்ணிட்டு சொல்லுடா. ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லு, கிளாரிஃபை பண்றேன். ஓகே செல்லம். தேங்க்யூடா.